ஹே கைஸ், நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அலிகேட்டருக்கு எல்லா ஃபிஷ்ஷும் டேங்க்மெண்ட்டா வச்சு பார்த்தாச்சுங்க. எந்த ஃபிஷ்ஷுமே சூட் ஆகல. இப்போ அது வாயில வச்சுட்டு இருக்கிறது நம்ம ஆத்து மீனான விரால் மீனுங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, அது ஒரு நியர் 1 ஃபீட் இருக்கும். அதையும் வாயில வச்சுட்டு ஃபுல்லா முடிச்சிருச்சு, அது முழுங்கிருச்சு. பெரிய ஃபிஷ்ஷா போட்டா கொன்றுது, சின்ன ஃபிஷ் அது வாய் உள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்சி சாப்பிட்டுருக்குங்க. ஏன் இதை மெயினா சொல்றேன் அப்படின்னா, நான் எல்லா ஃபிஷ்ஷும் போட்டு அதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க போய் மறக்காம அதை போய் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? அண்ட் ஏன் நீங்க இதை போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் மான்ஸ்டர் ஃபிஷ் வேணும் வேணும் வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. ஒரு 3 மந்த்ஸ்ல ஒரு நல்ல சைசஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாம, ஃபீடிங் பண்ண முடியாம, என்ன பண்றோம்னு தெரியாம நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்க ஏரி குளம் குட்டையில போய் விட்டுறாங்க. அது அப்படி விட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு ஆன நிலைமை தாங்க நம்ம ஏரியில குளத்துல ஆத்துல இருக்க ஃபிஷ்ஷுக்கு நிலைமை. சரிங்களா? வாங்கி வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கடைசி வரையும் வளங்க. இல்லையா, தயவு செஞ்சு மாஸ்டர் ஃபிஷ் பக்கம் போயிடாதீங்க. நம்ம ஏரி குளத்தோட மொத்த ஈகோசிஸ்டமையும் கொலாப்ஸ் பண்ணிடும். சரிங்களா? தேங்க்யூ.